வணக்கம் மக்களே. ஸோ நம்ம வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு டே 2. இந்த டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4-5 விஷயத்த வந்து பற்றி பேசுகிறோம். இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணணும், நமக்கு என்னென்ன ஃபுட் லாஸ் பண்ணுறது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம கிளியர் அண்ட் கட்டாக நம்ம வந்து இதை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி பேசினது தான், நம்ம ஸ்கிப்பிங் பண்ணுறது. எவ்ரிடே நம்ம ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பெல்லி ஃபேட்டு. இந்த பெல்லி ஃபேட் நீங்கள் வந்து ஈஸியாக குறைக்கணும்னா ஆப்ஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு ஒர்க் அவுட்டு. நீங்கள் ஆப்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறப்ப உங்களால் ஈஸியான முறையில் உங்களுக்கு பெல்லி ஃபேட்ஸை குறைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ட்ரைசப்ஸும் உங்களோட மசில் பில்டுக்கும் வந்து நம்ம இப்போது புஷ்அப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மூணு எக்ஸசைஸ் மட்டும் தான் நம்ம வந்து ரெகுலர் ரொட்டீனில் பண்ணுறோம். ஸோ இந்த ரொட்டீனுக்கு வந்து அப்டேட்ஸ் நிறையா வரும். நம்ம வந்து நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம இப்போ வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஸ்கிப்பிங் பண்ணாதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸும் வந்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து பெல்லி ஃபேட்ஸ் வந்து ஈஸியாக முறையில் குறையும். ஸோ எல்லா 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 நம்மளோட டாப் டு பாட்டம் பாடி வரையும் நமக்கு வந்து ஸோ நம்ம ஸ்கிப்பிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்கிப்பிங் கூட ஒழுங்காக எழுத தெரில, அடிக்கடி விட்டுறான்னு நினைக்காதீங்க. ஸ்கிப்பிங் கை ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால தான் என்னால் பண்ண முடியல. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வேர்வை வருது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டான புஷ்அப்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம புஷ்அப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஸுக்கு. ஸோ நீங்கள் ஆப்ஸு எடுக்க தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகும். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆனால் தான் இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஓரளவுக்கு ஓகே தான், பட் வந்து பெல்லி ஃபேட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு நம்ம அதிகமான செட்டப்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் எவ்ரிடே. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பைசப்ஸோ இல்லை புஷ்அப்ஸோ எடுக்கிறப்பலாம் உங்களுக்கு வந்து அதிகமான எனர்ஜி தேவைப்படும். பட் வந்து இது லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இது பண்ணுற அதிகம். ஸோ கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு நம்மளோட டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெல்லி ஃபேட்ஸ் குறைக்கிறப்ப உங்களோட வெயிட் லாஸ் பண்ணுறப்ப எப்பயுமே உங்களோட டார்கெட்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. நீங்கள் டார்கெட் அதிகமாக வைக்கிறப்ப தான் அட்லீஸ்ட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மைண்ட் செட் தான் முக்கியம். ஸோ மைண்ட் செட் முக்கியன்றப்ப நம்ம வந்து டார்கெட்ஸ் அதிகமாக வச்சுக்கணும், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நம்மளோட ஆக்டிவிட்டியை டெய்லி ரொட்டீனில் ஃபாலோ பண்ணணும். அப்புறம் நம்ம ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் வரப்போட வீடியோஸில் மேற்கொண்டு பார்க்கலாம். தேங்க்ஸ்.